கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட மிகுந்த வருத்தத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? மனிதர்கள் என் மேல் வீணாய் வேலையை சுமத்தி கொண்டிருக்கிறார்களே, என்னை மனமடி வாக்குகிறார்களே, வீண் வார்த்தைகளை சொல்லி என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்களே, நான் அவர்களுக்கு ஒரு தீமையும் செய்யவில்லையே, ஏன் அவர்கள் எனக்கு இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள், நான் என்னத்தான் செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பித்து அதற்கு என்ன வழி, ஏன் நமக்கு இப்படி செய்கிறார்கள் என்பதைத்தான் தியானிக்க போகிறோம். நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரத்திலிருந்து தான் நாம் இதை தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் வருகிறார். அந்த நேரத்தில் அவர்கள் ஆராதனை செய்ய போகலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட பார்வோன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் கஷ்டப்படும்படியான வேலையை கொடுங்கள் என்று அவர்கள் மேல் கடினமான வேலையை சுமத்துகிறான். அவன் அவர்களை மனமடி வாக்குகிறான். அவர்கள் வாழ்வதை பார்க்கிலும் சாவதே மேல் என்று எண்ணும்படியாய், அல்லது நாம் விடுதலையாகி போவதை விட அடிமையாய் இவர்களிடத்திலே இருக்கலாம் என்று எண்ணும்படியாய் அந்த அளவிற்கு மனதளவில் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீயும் இப்படிப்பட்ட கடின வேலையும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட கடின வேலையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ? அலுவலகத்தில் அல்லது உங்களுடைய குடும்ப காரியத்தில் பாரமான பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ? என் வயதில் இருக்கிற மற்றவர்கள் இவ்வளவு காரியங்களை சுமப்பதில்லையே, ஆனால் எனக்கு ஏன் இப்படி வீணான வார்த்தைகள் நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே? அநேக மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி அநேக வேலையை சுமத்துகிறார்களே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? அல்லது வேலையில் அநேக காரியங்களை நான் செய்கிறேன், உண்மையாய் வேலை செய்கிறேன், ஆனால் என்னை இன்றைக்கும் ஏளனமாய் பேசுகிறார்களே, எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி என்னுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய், என்னை வேதனைப்படுத்தும்படியாய், என்னை மன உளைச்சல் ஆக்கும்படியாய் கொடுமையான வேலையை வாங்குகிறார்களே, நான் செய்த தவறுதான் என்ன? என்னை போல இருக்கிற மற்றவர்கள் சந்தோஷமாய் தானே இருக்கிறார்கள், நான் உண்மையாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு வேலையினால் மிகவும் மன உளைச்சலா இருக்கிறாயோ? குடும்பத்தில் உள்ள இவ்வளவு வேலையை செய்ய எனக்கு பலனில்லை என்று இன்றைக்கு ஒருவேளை ஒரு டிப்ரெஷன் உனக்குள்ளா இருக்கிறதோ? வேலையில் இவ்வளவு டார்கெட், இதற்குள்ளா இதை முடிக்க வேண்டும் என்று எத்தனை பொறுப்புகள், எப்படி நான் ஒரு ஆளா இதை செய்வது? எனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லையா? அல்லது எனக்கு ஒரு தளர்வு வந்து விடாதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஏன் ஆண்டவர் இதை உனக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? உன்னை விடுவிக்கும்படியா, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த டிப்ரெஷனிலிருந்து, அந்த கொடுமையான வேலையிலிருந்து முற்றிலுமாய் உன்னை விடுதலை ஆக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போது வெறும் கையாய் போகவில்லை, அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் உழைத்த உழைப்புக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போவது இல்லை. ஏன் ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு செய்கிறார், இவ்வளவு சுமைகளை சுமத்த அவர் அனுமதித்திருக்கிறார் என்றால், உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அதிபதியாய் மாற்றும்படியாக. ஒருவேளை உணவிற்கு எப்பொழுது அவர்கள் நேரம் கொடுப்பார்கள் என்பது மாறி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் எப்பொழுதும் செழித்திருக்கும்படியாக என்று ஆண்டவர் இதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கடினமாய்த்தான் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், சற்று பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அநேக வார்த்தையினால் மனமடிவாக்கி இருக்கிறீர்கள், மன அழுத்தம் உங்களை அதிகமாய் பாதித்திருக்கிறது உண்மைதான். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிட வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களை செழிப்புள்ள தேசத்துக்கு கொண்டு போனது போல எனக்காக நீர் இறங்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்